அன்னைக்கு மட்டும் நான் அவங்கக்கிட்ட அப்படி கெஞ்சாம இருந்திருக்கலாம். என்னை தூக்கி எரிஞ்சப்ப கூட எனக்கு அவங்க வேணும்னு பின்னாடியே போய் இன்னைக்கு இன்னும் அதிகமாக அவமானப்பட்டு நிற்கிறேனேன்னு. நீங்கள் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு கை வருதுன்னா அது உங்கள் பழனி ஆண்டவனோட கை தான். உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை அப்படியே இறக்கி வைக்கத்தான் காஸ்மிக் வாய்ஸ் சேனல் மூலமாக அந்த தகப்பன் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிறாரு. எல்லாரும் இருந்தும் எனக்காக பேச ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் துடிக்கும்போது உங்கள் பக்கத்திலேயே அந்த வேலோட உங்கள் தகப்பன் வந்து உட்கார்ந்துட்டாரு. உலகம் உங்களை கைவிட்டாலும் உங்களை அள்ளி அணைச்சிக்க உங்கள் தகப்பன் இதோ வந்துட்டாரு. உங்கள் தனிமை இன்னையோட முடியவும் அந்த முருகனோட அருளை இப்பவே இந்த நிமிஷமே நீங்கள் நேரடியாக உணரவும் கமெண்ட்ல முருகா நீதான் என் சொந்தம் அப்படின்னு அந்த தகப்பன் கிட்ட உருக்கமாக சொல்லுங்க. நீங்க டைப் பண்ணும்போதே உங்க தோளை யாரோ ஒருத்தர் தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு நிம்மதியை நீங்க உணர்வீங்க. அதுதான் முருகன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ ஏதோ தற்செயலா உங்க முன்னாடி வரல. யாராலையோ காயப்பட்டு இல்ல யாரு என்ன மதிக்கலையேன்னு ஏங்கி போய் நீங்க நிக்கிற அந்த தவிப்பை தீர்க்கவே காஸ்மிக் வாய்ஸ் சேனல்ல முருகனே கொடுத்த மெசேஜ் இது. உங்க கூடவே ஒருத்தர் நடந்து வர்றாரே, கவனிச்சிங்களா? அது உங்க முருகன். பயப்படாத, உலகம் உன்னை மதிக்கலனா என்ன, நான் உன்னை உச்சத்துல உட்கார வைப்பேன்னு அவர் உங்க தோள் மேல கை போட்டு வர்றாரு. வீட்டுக்குள்ள வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இந்த வீட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுற, ஆனா என்னோட பேசக்கூட இங்க யாருக்கும் நேரம் இல்லைன்னு நீங்க சிந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் தன் பட்டு துணியால அந்த முருகன் துடைப்பாரு. அழாத தாயே, உன் அன்பை இந்த உலகம் புரிஞ்சுக்கலனா என்ன, உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை நான் உன் கைக்கே கொண்டு வந்து சேர்ப்பேன்னு அவர் உங்ககிட்ட சத்தியம் பண்றாரு. உங்க வீட்டுக்குள்ளேயே அந்த தகப்பன் உங்க கூடவே இருக்கிறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. பெத்த பிள்ளைங்களே இன்னைக்கு என்ன ஒரு பாரமா நினைச்சு ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்க தனியா மனசு உடைஞ்சு உட்காரும்போது உங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்க முருகன் பக்கத்திலேயே நிக்கிறாரு. நீ தனியா இல்ல, நான் இருக்கேன்னு அவர் உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கிறாரு. உங்க தனிமைக்கு துணையா அந்த தகப்பன் இப்போ உங்க கூடவே தான் இருக்காரு. உங்களை வேண்டான்னு சொன்ன அதே மனுஷங்க முன்னாடி உங்களை அவர் உயரத்துல நிக்க வைப்பாரு. யாரோ உங்களை ஒதுக்குறாங்கன்னா அது சாபம் இல்ல, அது உங்களுக்கும் முருகனுக்குமான அதீத அன்பை வெளிப்படுத்துற நேரம். இனிமேல் தனியா அழுதுட்டு இருக்காதீங்க. நீங்க கண்ணை மூடி முருகான்னு கூப்பிடுற அந்த நிமிஷம் உங்க மூச்சு காத்துல அவர் கலந்திருப்பாரு. முருகா, உலகம் என்ன ஒதுக்குனாலும் நீ எனக்கு துணையா இருக்கிறத நான் நம்புறேன்னு அந்த தகப்பனுக்கு நீங்க ஒரு வாக்கு கொடுப்பீங்களா? அப்படி இருந்தா மறக்காம கமெண்ட்ல முருகா நீயே என் உறவு அப்படின்னு பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஆறுதலா இருந்தா லைக் பண்ணுங்க. அந்த முருகனோட அன்பு எப்போதும் உங்களை சுத்தி இருக்க நம்ம காஸ்மிக் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெற்றி நிச்சயம். ஓம் சரவணபவ.